மதிய லஞ்சுக்கு வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கேப்சிகம் மசாலா ரெண்டுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா உருக விடுங்க. உருகி வந்ததுக்கப்புறம் மசாலா பிரிஞ்சி இலை 2, கல்பாசி, சோம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வேணும்னா ஒரு கைப்பிடி புதினா நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் வெங்காயம், இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, என் பசங்களுக்கு இதில் போட்டால் முந்திரி பருப்பு சாப்பிட பிடிக்குங்கிறதுனால போட்டிருக்கேங்க. நல்லா முந்திரி பருப்பு எல்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் பால் 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஹாஃப் சேர்க்குறீங்கனால அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அரைவாசி தேங்காய் பால் அரைவாசி தண்ணியும் சேர்த்து கூட செய்யலாம். நான் ரொம்ப திகட்டுங்கிறதுனால 1 பங்கு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா தேங்காய் பால் நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை சேர்த்துருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேங்க. ஊற வச்சா சாப்பாடு நல்லா பொழுன்னு வரும். அதனால நல்லா சாப்பாட்டை அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெய் சேர்க்கணும்னு இருந்தால் மேலே கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கனால இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் 5 நிமிஷம் தம்மில் வச்சிங்கன்னா அருமையான தேங்காய் பால் சாதம் வீட்டில் இருக்கிற அரிசியிலே ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நாளைக்கு லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஆரம்பிக்க போது உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். முதல்ல ஷார்ட்ஸ்லேயே இருக்கும். இல்லைன்னா என்னோட 1 பார்ட் ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு கேப்சிகம் மசாலா செய்யலாமா? வானலியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கடுகு போட்டுருங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா கேப்சிகமாக அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதனால இப்போ ஒரே ஒரு பழுத்த தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது 2 நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா வணக்கி விடுங்க. இதையெல்லாம் நல்லா வணங்கி கலர் மாறி வரணுங்க. அது வரைக்கும் வணக்கிட்டே இருங்க. அடுத்தது கேப்சிகமாக நம்ம நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். ஒரே ஷேப்பில் இருந்தால் வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நல்லா போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபைனலாக இதில் ஒரு முட்டை வேணும்னா கூட சேர்த்துக்கலாங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ப்ளைனாக மசாலா மட்டும்தான் செஞ்சுருக்கேன் கேப்சிகம் வச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கோங்க. நல்லா இப்போ கேப்சிகம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசால் தூள், சிக்கன் மசால் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கேப்சிகமில் நல்லா ஒட்டி வந்துடணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ அருமையான கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்தோட கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிருச்சுங்க. இதுக்கு 1 கப்பு சைடிஷாக தயிரும் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் வெள்ளரிக்காய் இருந்தால் ரைத்தா கூட செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.